வயசானவங்களுக்கு வாக்கிங் மட்டும் போதுமா? இல்ல. ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ற ஏரோபிக் எக்சர்சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது டீடெயிலா பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாரி ஃபிசிக்கல் பண்ணணும்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வயசானவங்க வந்து ஒரு காமனா வந்து பேக் பெயின், நீ பெயினுக்கு வந்து ஒரு 4, 5 எக்சர்சைஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் இந்த மாரி நடக்கிறது, வாக்கிங் எல்லாம் போவாங்க. மத்த எக்சர்சைஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஏரோபிக் எக்சர்சைஸ மறந்துருவாங்க. வயசானவங்களுக்கு வந்து அந்த பிரெயினுக்கு போற அந்த பிளட் சப்ளை கம்மியாயிரும். ஹார்ட் பம்பிங் அந்த எஃபிஷியன்சியும் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் மசிலுக்கு போற அந்த ஓட்டு சப்ளையும் கம்மியாயிரும். ஓகேங்களா? அதனால அவங்களுக்கு ஃபெட்டிக், மெமரி இஷ்யூஸ், பூர் பேலன்ஸ், ஹை ஃபால் ரிஸ்க்லாம் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இது எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்னா, ஒரு ப்ராப்பரான ஏரோபிக் பார்த்தீங்கன்னா, நீங்க லோ இம்பாக்ட் டான்ஸஸ் அதே மாரி ஏரோபிக் அக்வா தெரபி, வாட்டர்லயே சில எக்சர்சைஸ்லாம் இருக்கு. அதே மாரி ஹை மார்ச்சிங் எக்சர்சைஸ், ஜம்பிங் ஜாக்ஸ் வித் மாடிஃபைடு இந்த மாரி லோ இன்டென்சிட்டி கார்டியோ எக்சர்சைஸ்லாம் நீங்க பண்ணலாம். வயசானவங்களுக்கு ஒரு சேஃப்டி ஏரோபிக் எக்சர்சைஸ் வேணும்னா, எல்டர்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா எக்சர்சைஸ் புரோட்டோகாலும் நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீல உங்க ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.